நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சடங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 13/5/2024 முதல் 19/5/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சுமாரான பலனை வழங்குமா, இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறதா? உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் ராகுவின் பிடியில் இருக்கிறார். இப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வேலையில் ஆகட்டும், இல்லை தொழிலில் ஆகட்டும், இல்லை நட்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் ஆகட்டும், ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நெருக்கடிகள், ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அப்படின்னு இல்லை, வெளியில் போகக்கூடிய நிலை இருக்கும். எது எப்படி இருந்த போதிலும் ராசியை வேறு சனி பகவான் பார்க்குறார். இப்போ ராசியை சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னாக்கா, அங்கே ராசியில் சூரியன் ஒரு நாள் தான் இருக்கார். அதுக்கப்புறம் சூரியன் ரிஷபத்துக்கு போயிடுறார். சுக்கிரன் அங்கே 2 கூடிய சுக்கிரன் அங்கே உட்காந்துருக்கார். இருந்தாலும் பல வரவு இருக்கும், ஆனால் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை சனி பார்க்குறது ஒரு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. ஒரு எந்த வேலையை எப்போ எடுத்து செய்யணும்னு ஒரு சூதனமான ஒரு நிலை இருக்காது. டிலேனஸ் இருக்கும், காலதாமதத்தை எடுத்துக்கொள்வீர்கள். அதையும் தாண்டி உங்களுக்கு 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரணும். யாராவது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உங்கள் இடத்துக்கு ஆட்டையை போடுறதுக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது, அது வரைக்கும் இடம் இருக்குதுன்னு சும்மா ஏதாவது ஒரு சீன் போடலாம். பட் நீங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு, பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு போங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கும் இடர்பாடுகள் வரும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும், இடர்பாடுகள் வரும். ஆனால் முதல் ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் கடைசி 6 நாள் 5ஆம் இடத்து அதிபதி 2ல் வந்து உட்காந்துருக்கார், குருவோடு இருக்கார். அப்போ பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதங்க. நல்ல பண வரவு இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இது நாள் வரைக்கும் இடர்பாடுகள், ஆனால் இனி அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க, படிக்க வைப்பீங்க. ஸோ உங்கள் சக்திக்கு மீறி சேர்த்து படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. என்ன கல்வி கேட்குறாங்களோ அந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் சேர்த்து விடுவீங்கன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் சந்தோஷ குறைவு ஏற்படும் இந்த வாரம். 5ஆம் இடம் சந்தோஷமாக இருக்கிறது. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, இது போன்ற ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் ஈடுபாடு உள்ளவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் அங்கே இருந்தாலும் கடைசி நாள் தான் அங்கே போகிறாரு. இருந்த போதிலும் 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். கணவன் மனைவிக்குள்ள
ஒற்றுமை அனுசரணை இருக்கும். இருந்தாலும் சனி பார்வை பெற்று இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவோ இல்லை வேலை பார்க்குற இடத்துல டென்ஷன் பரபரப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இப்போ பழைய கடன் இருக்கும், எங்கப்பா அவங்கெல்லாம் தரப்போகிறாங்க அப்படிங்க, அதான் பார்த்தா ஒன்றும் கொண்டாந்து கொடுப்பாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு வரா கடன்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக 1-2 வசூலாகக்கூடிய ஒரு நிலை. 9ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பாக்கியாதிபதி 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் உட்காந்தது. குடும்பமே ஒரு பாக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, நல்ல தனபாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழில் புதுசாக தொழில் துவங்க நினைக்கும் இளைஞர்களாகட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சில தொழிலை கூட மாற்றி அமைக்கலாம். அந்த தொழிலில் ஒன்றும் லாபம் இல்லைங்க, தொழிலையே மாற்றலாம். இல்லை இடமாற்றங்கள், தொழிலில் இடமாற்றம் பண்ணலாம். இல்லை உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு தேவையான ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஒரு சிலர் உத்தியோகமே படித்து முடித்த இளைஞர் உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையிலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 11ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறதால தொழிலில் உத்தியோகத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை, நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். பொருளாதார ரீதியாக நீங்கள் பெரிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய நிலை இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு 2ஆம் இடத்துக்கு வந்தது பெரிய கிஃப்ட்டுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல சனி பார்வையில் வர இருக்கார். அப்போது ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பா அப்படின்னா, வேலை தொழில் உத்தியோகம் இது போன்ற இடங்களில் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. தர்ம சங்கடங்கள் இடர்பாடுகள் வரும். இல்லை தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி இந்த வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை தருமா கிரகங்கள் அப்படின்னா சூப்பரான பலனை தரப்போகிறது. குரு பார்வை கோடி நன்மை. சனி பகவானுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ராசியில் குரு இருக்கிறார். ஜென்ம குரு பிரச்சனையை தரும்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மையை தரப்போகிறது. இது நாள் வரைக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருந்தது, பிள்ளைகளோட பிரச்சனைகள் இருந்தது, பிள்ளைகளை சமாதானப்படுத்த முடியவில்லை. இப்பொழுது பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய நிலை. பிள்ளைகளுடைய அவங்க கல்வி எதுக்கு கேட்குறாங்களோ அதை உயர்கல்வி கேட்குறாங்க. அதே நேரத்தில் வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் இப்போ எனக்கேது இருந்து பிரச்சனையை கொடுத்தார். அந்த பிரச்சனைகள் இப்போ சால்வ் ஆகக்கூடிய ஒரு நிலை. அது மட்டும் இல்லை, ஒரு 5 வருஷமாக 10 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை, நாங்கள் மருத்துவத்தின் உதவியோடு தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த மருத்துவத்தின் உதவியோடு அப்படின்னும்பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான, ஏன்னா 5ஆம் வீட்டை குரு பார்க்குறார். குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு அமைப்பு இருக்குது. வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது.
சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம். இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் முழுமையாக கிடைக்கிறதால நீங்கள் எதை நினச்சாலும் சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை, அதாவது 6ஆம் இடத்த அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் தான். பட் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதால, ஏற்கனவே சனி பகவான் பார்த்துருந்தார், இப்போவும் சனி பார்த்துட்ருக்கார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் தள்ளி போச்சு, பேச்சுவார்த்தை சக்ஸஸாக முடியல. அதே நேரத்தில் நண்பர்கள்கிட்டயே கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, மோதல், சில நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு பஞ்சாயத்து வரைக்கும் கூட கணவன் மனைவி பிரச்சனை இருக்க வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா சனி பார்த்தது அப்படின்றதால. இப்போது குரு பார்வை கோடி நன்மை இருக்கிறதால ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்படக்கூடிய, கணவன் மனைவிக்குள்ள கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்காக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணம் ஆகும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. கூட்டு தொழில் சரியாக போகலை. ஆனால் இப்போ கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். பிரிந்த நண்பர்கள், பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து, இழந்த பெயர் புகழை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், அக்கம் பக்கம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் என்பது இருந்து வந்தது. நீங்கள் வாயை திறந்தாலே மற்றவங்களுக்கு பிடிக்கல, அவங்க முகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இப்போ குரு பார்வை கோடி நன்மை, எங்கு சென்றாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் கண்டிப்பாக வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். ராகு வேற உங்களுக்கு 11ல் இருக்கார். உயர்கல்விக்கு போகிறீங்களா, உத்தியோகத்துக்கு போகிறீங்களா, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்களா, எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்க முடியும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். குறிப்பாக இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு. மற்றபடி உங்களுக்கு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தியாகி ரெட்டிப்பு வருமானம் வரும். உத்தியோகம் அப்படின்னும் போது உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர், போஸ்டிங் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நிர்வாகத்தில் உங்களை யாரும் எல்லாரும் உதாசனப்படுத்தினவங்கெல்லாம் இன்றைக்கி உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி கௌரவப்படுத்தி, நிர்வாகத்திலே உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. குறிப்பாக அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம். செலவினங்கள் பார்த்திங்கன்னா பெண்களால் செலவினங்கள் ஏற்படும், தந்தையால் செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். மிக மிக சிறப்பு. இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால எல்லாமே நன்மையில் முடியும். நீங்கள் நினைச்ச காரியம், நினைத்த அபிலாஷைகள் நிறைவேறும். ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். ஆனால் ராசிநாதன் 11ல் இருப்பது மாபெரும் சிறப்பு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பகவான் உங்களுக்கு 12ல் இருக்கார். குரு பார்வை 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்க போகுது.
ஏழுக்குடைய குரு பகவான் 12 தான் இருக்கார். ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வார கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல பலனையே கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால், அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உடனே சக்ஸஸ் ஆகும்னு எதிர்பார்க்காதீங்க. காலதாமதம் எடுக்கும். அதுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கு, சின்சியாரிட்டி கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் 11th ஹவரில் தான் ஜெயிப்பீங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லாம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரை இந்த மொபைல் சாஃப்ட்வேர், பிபிஓ இப்படி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ல் கேது இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை தந்தார். ஆனால் இப்போ குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றன. வண்டி வாகனங்கள் இது வரைக்கும் ஆதாயத்தை தரவில்லை. இப்போ இனி வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்றீர்கள். ஆனால் இனி தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். பிள்ளைகள் நல்லா படிப்பாக, அதில் ஒன்றும் குறை கிடையாது. அவங்க என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், படிக்க வைக்கலாம். நல்ல சிறப்பான ஒரு நிலை. இது மாத்திரம் இல்லை, உங்கள் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார். சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள். ஆரோக்கியம் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஆரோக்கியவாசியாகவும் இருக்க போகிறீங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடல் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர். 8ஆம் இடம் என்பது இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க. கடந்த காலம் தொழில் பண்ணிங்க, ஒன்றும் சரியாக இல்லை, சூடு பிடிக்கலை. அப்படி இருந்தாலும் 1-2 பேமெண்ட்லாம் சரியாக வரலை, டியூ பேமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ அந்த பேமெண்ட்லாம் வர ஆரம்பிக்கும். காலதாமதமான பேமெண்ட்லாம் இப்போ உடனுக்குடனே வரும். நல்லா கொண்டாந்து கொடுப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். அதுதான் முக்கியம். கம்ப்ளீட். மற்றபடி 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோகமான காலங்கள். ஒன்று, அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும். அல்லது வேலை பார்க்குறவங்க இருந்தால் அங்கே ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து, நகை நட்டு, லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்களுக்கு பாக்கிய சனி, அதாவது இப்போ பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சிவகடாட்சம் உள்ள காலங்கள். சிவனை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு சிவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தந்தையை நமஸ்கரியுங்கள், தந்தையை வணங்குங்கள். தந்தையினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. தொழில் விருத்தியாகும், நல்ல விருத்தியாகும். தொழில் விருத்தியாச்சுன்னு சொன்னாலே உங்களுக்கு இப்போ கடன் வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் நல்லா அபிவிருத்தியாகும், ரெட்டிப்பு வருமானம் வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலகட்டம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த 7ஆம் இடத்து அதிபதி குரு 12ல் இருக்கார். பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் அல்லது வாழ்க்கை துணையால் செலவினங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை அப்படின்னா அவர் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுவார். ஆன்லைனில் படிக்க போகிறேன், படிக்கட்டும், அது சுப செலவு. இல்லை
லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க. பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ் இப்படி வாங்குவாங்க. இதெல்லாம் சுப செலவு தான் சாரும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். 10ல் ராகு இருக்கிறதால அப்போ செலவுகள் இருக்கும். அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. இந்த 11ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருந்து சனி பார்வையில் இருக்குது. அப்போது ராசிநாதனை பார்க்குறது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்த அதிபதியும் பார்க்குறதால குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக வேணும். சூரியன் குருவோடு இணைகிறார், 3ஆம் இடத்த அதிபதி. இதனால் வரைக்கும் அவர் சனி பார்வையில் இருந்தார், ராகு பிடியில் இருந்தார், அப்புறம் சனி பார்வையில் இருந்தார். இப்போது குருவோடு இணைஞ்சிருக்கிறார், மிக மிக சிறப்பு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நம்பி இறங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டியது துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. துர்க்கை அதாவது கணபதியை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. கடக ராசி பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு கடகராசி அன்பர்கள்லாம் ஒரு கலக்கத்தோடு இருக்கிறீங்க, பார்க்குறோம் நாங்கள். பயப்படாதீங்க. சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்வார். சனி பகவானுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை தழுவார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். அது மட்டும் இல்லை, ஐயப்பனை வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயிடும். மற்றபடி இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு யோகமான பலன்களை வழங்கப் போகிறது என்று சொன்னால் நம்ப மாட்டீர்கள். 11ஆம் இடத்துல குரு இருக்கார், வாரி வழங்க போகிறார். நமக்காப்பா அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு பாருங்கள், இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. அவங்களால பிரச்சனை பிடுங்கல் இன்னல்கள் நடந்தது. ஆனால் இனி உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. கண்டிப்பாக நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ஏன்னா 11ஆம் இடம் குருன்னா சாதாரண ஒரு பாவி 11ஆம் இடத்துல இருந்தாலே அற்புதமான பலன்களை வழங்கும்னு சொல்லலாம். அப்போ குரு பகவான் சொல்லவே தலை உங்களுக்கு பல அற்புதங்கள் நிகழப்போகிறது இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. ஆனால் கொடுக்கல் வாங்கல் மட்டும் வச்சுக்காதீங்க. பணம் வருதுன்னு சொல்லிட்டு யாரோ கேட்டாங்க கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. இல்லை கொடுத்துடாதீங்க, திரும்ப வராது. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசணும். சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப அதாவது ஆசிரியராக இருக்கலாம், வழக்கறிஞராக இருக்கலாம், இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் ஜோசியராக கூட இருக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணுங்க. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது சக்ஸஸ் ஆகிட்டா ஓகே, அது ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா அந்த ஒரு சொல்லை வச்சு உங்களை பிடிச்சிருவாங்கள, பிரச்சனையை அதில் பாதாளத்தில் போயிடும். எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் ப்ளஸ்ஸிங்காக இருக்கும். இது வரைக்கும் குலதெய்வ பூர்வ புண்ணியத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது, தேடி வந்தது சனி பார்த்தது. இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. குழந்தை பேர் 5 வருஷமாக 10 வருஷமாக நீண்ட நாளாக இல்லாதவங்க நான் மருத்துவத்தின் உதவியோடு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்திற்கான காலகட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷமான வாரம். அது மட்டும் இல்லைங்க,
ராசிக்கு 5ஆம் இடத்து குரு பார்த்தாலே இந்த கடகராசி அன்பர்கள் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த வாரம் மிக மிக சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? கண்டிப்பாக நம்பித்தாங்க ஆகணும். கண்டிப்பாக இருப்பீங்க, சொல்லுவீங்க என்கிட்ட. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்தது, நண்பர்கள்லாம் ஓடி ஒளிஞ்சாங்க, உறவினர்கள்லாம் உங்களை எகத்தாளமாக பார்த்தாங்க. ஆனால் இப்போ இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே, அதாவது இந்த நண்பர்களாகட்டும், உறவினர்கள் உதாசீனப்படுத்தினவர்களாகட்டும், எல்லா கணவன் மனைவி சண்டை சச்சரவுகளாக அகன்று ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை, இழந்த பெயர் புகழை மீண்டும் பெறக்கூடிய காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி இருக்குது, அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அதுவும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கைகால் வலி, முட்டு வலி, முதுகு வலி நிச்சயமாக வரும். ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருங்க. மற்றபடி 9ல் ராகு. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வெளிநாடு போகணும்னு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக கிளம்புங்க. வெளிநாடு உயர்கல்விக்காக போகணுமா, உத்தியோகத்துக்காக போகணுமா, இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லணுமா, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்க முடியும் என்று சொல்லலாம். வெளிநாடு போயிட்டால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாலும் கவலை இல்லையே, சம்பாதிக்க போகிறீங்களே. மற்றபடி இந்த 9ல் செவ்வாய் இருக்கிறது சிறப்பு தாங்க. ஆனாலும் இந்த ராகுவின் பிடியில் இருக்கிறது சிறப்பல்ல. அப்போ சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த டாக்குமெண்டேஷன்லாம் ப்ராப்ளம் வரும், எச்சரிக்கையாக இருக்கணும். பேரண்ட் டாக்குமெண்ட்டை 1 முறைக்கு 2 முறை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்களும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணுங்க. மற்றபடி உங்களுக்கு கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆனால் வேலைவாய்ப்பு ரொம்ப சனி பார்வையில் இருக்கிறதால ரொம்பவும் அதிகமாக லெபோரியஸாக அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்களுக்கு இனி வசந்த காலம், இனி எதிர்காலம் கற்கண்டாய் இனிக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்று சொன்னால் நம்புவீர்களா? இதுதான் நடக்கப் போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி இது நாள் வரைக்கும் மீனத்தில் ராகுவின் பிடியில் இருந்தார். அதுக்கப்புறம் மேஷத்தில் சனியினுடைய பார்வையில் இருந்தார். இப்போ அந்த 2 மாத காலமும் உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருந்தது. இப்போ பாருங்கள், சூரியன் வந்தாச்சு. எங்கே வந்தாச்சு? ரிஷபத்துக்கு வந்தாச்சு. ரிஷபத்தில் குருவோடு இணைஞ்சிருக்கார். அது அதை விட சூப்பர். அப்போ குருவோடு இணைந்த ராசிநாதன் ப்ளஸ் ராசியை, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அது இன்னும் அதை விட பெரிய பியூட்டி. இது நாள் வரைக்கும் 2ஆம் இடத்தை கேது இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு பிரச்சனையான காலமாக இருந்தது. இனி உங்களுக்கு திருப்பு முனை வந்தாச்சு. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமே. பாருங்கள், பண வரவு அதிகரிக்கும். எப்படி எங்கே திரும்பினாலும் எப்படி திரும்பினாலும் பண வரவு நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பண வரவு இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி சகஜமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. மற்ற வீட்டில் இருக்கும் மற்ற குடும்பத்தார்களும் இப்பொழுது அமைதியான ஒரு சந்தோஷமான ஒரு போக்கினை கடைபிடிப்பார்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பணம் பல வகையில் பையை நிரப்பும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை சனி பகவான் பார்க்குறார். இது தாங்க ஒரு மைனஸ். ராசியை சனி பார்க்குறார் அப்படின்னா ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு தெளிவு இருக்காது, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் குரு 10க்கு வந்ததுக்கப்புறம் தொழில் ரீதியாக உங்களுக்கு பெரிய திருப்பு முனை ஏற்படும். நீ உங்களை
உங்களுடைய சொல்லை மற்றவர்கள் ஏற்கனவே நீங்கள் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறவங்க இப்போ இனி உங்கள் சொல் தேவ வாக்காக எடுத்துக்கொள்வார்கள். உங்களை பொறுத்தவரையும் 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம். இது நாள் வரைக்கும் சனி பார்த்தார், இப்போது சனி பார்க்குறாரு. அப்போ வண்டி வாகனங்களால் செலவுகள் வச்சுது, தாய் வழி சொந்தங்களால் செலவினங்கள், தாய்க்கே தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது. அது மட்டுமா, வண்டி வாகனங்கள் செலவு வச்சுது, பிள்ளைகளுக்காக செலவினங்கள் இருந்தாலும் பிள்ளைகளும் ஆர்டர் பண்ணாங்க படிப்புக்காக. 4ஆம் இடம் சுகஸ்தானம், வண்டி வாகனம் கெட்டு போச்சு, அசையா சொத்துக்கள் மூலம் செலவு, இப்படி பலவாறாக உங்கள் சுக கேடு வந்துச்சு. அதாவது வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க, அது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு ஒரே வாரத்தில் செலவு பண்ணக்கூடிய நிலை மெயின்டெனன்ஸ், அதாவது செலவு திடுத்துப்புன்னு எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படிலாம் பண்ணி பிரச்சனைகளாக இருந்துச்சு. இப்போது இனி பிரச்சனை இல்லை. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இனி சுகவாசியாக இருக்க போகிறீர்கள், சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். 6ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது, ஆரோக்கியமாக இருக்க போகிறீர்கள். ஆரோக்கியத்தில் குறைவு கிடையாது. இனி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸுதான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது எதிரிங்க இருக்க மாட்டாங்க. தேக ஆரோக்கியத்தில் கூட உங்களுக்கு முன்ன இருந்திருக்கலாம், இப்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆனால் 7ல் சனி பகவான் இருக்கார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை. நண்பர்களும் கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டாங்க, புரிய வைங்க. மற்றபடி கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வீண் வாக்குவாதங்கள் வரலாம். அதனால் தொழிலாச்சே கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி 8ஆம் இடத்துல ராகு, இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நீங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பழைய ஓதாவில் நீங்கள் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுக்காதீங்க. இல்லை நீங்கள் அவங்களுக்கு நல்லது செய்கிறன்ற பேரில் போய் உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்கு, கோர்ட்டுன்னு ஏதாவது நீங்கள் அலைஞ்சி தெரிய வேண்டிய சூழல் வந்துடும். உங்களுக்காக போகலனாலும் அடுத்தவங்களுக்காக போக வச்சிடும். அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போயிடுங்க, அது வேறு விஷயம். அது உங்களுக்கு வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் போய். ஆனால் வெளிநாடு போனால் ரெட்டிப்பு வருமானம் இல்லையா, அப்போ நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த சனி பகவான் பார்வை என்பது 9ஆம் இடத்தை பார்க்க போகுது. இந்த 9ஆம் இடத்தை சனி பார்க்குறதாலே தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம், பாக்கிய குறைவுகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்தவரை எது நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது வேணும்னே லேட் ஆகலாம். அதான் பாக்கிய குறைவு அப்படின்னு நம்ம சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 10ல் குரு வந்தாச்சு, பதவி பறிபோகணும்னு எதிர்பார்க்காதீங்க. பதவி அதாவது உங்களுக்கு இப்போ ஏன் நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கக்கூடாது, நல்ல காலம் வந்தாச்சுன்னு இதை எடுத்துக்கோங்க. தொழில் உத்தியோகம் தொழிலில் ரெட்டிப்பு, அதாவது கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரப்போகிறது. உத்தியோகம் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் மேன்மையான காலகட்டங்கள், மேன்மையான சூழல்கள் வந்தாச்சு. ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல பணவரவு இருக்க போதுங்க. அது போதுமாங்க. 10ஆம் இட தொழில் சிறப்பாக இருந்தால் தானே பண வரவு சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி இருக்கும். ஸோ அதை வச்சு இடம் வாங்க, பூமி வாங்க, அது வண்டி வாகனங்கள் வாங்க, இப்படி ஏதாவது ஒரு நல்லது செய்வீங்க. அதுலேயும் குறிப்பாக இது நாள் வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனையான காலமாக இருந்தது. இனி பயப்பட வேண்டாம். ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சில
தொழில் அமைஞ்சு நல்லபடியாக ஒரு பிஸ்னஸ் முடிஞ்சு நல்லா காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் இல்லையா, ரொம்ப உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இப்போவும் செவ்வாய் ராகுவனுடைய பிடியில் இருக்கிறதால இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசி அன்பர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். சுக்கிரன் சனியினுடைய பிடியில் இருக்குது. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வேலைக்கு உங்களுக்கு அப்போ கிடைக்கிற மாதிரி இருக்கும், அந்த வாய்ப்பு வேறு ஒருத்தனுக்கும் மறுநாள் காலையில் போயிடும், நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. அதுபோல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. ஆனால் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. இனி உங்களுக்கு வசந்த காலம், பொற்காலம். எப்போ குரு வந்தாச்சோ தொழில் ரீதியாக நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தியாகும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி, அதாங்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பிளஸ்ஸிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் அனுகிரகத்தால் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவர். குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்க போகிறது, நல்ல பண வருவாய் இருக்க போகிறது, சம்பாத்தியம் இருக்க போகுது. அதை வச்சு வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, சிறப்பாக இருப்பீங்க. எதிரிகள் இனி ஓடி ஒளிவார்கள். எதிரிகளை கண்டு பயப்பட வேண்டாம். ஏதாவது கேஸு நிலுவில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் 7ல் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. எதிரிகளுடைய நிலையை அனுசரித்து நீங்கள் இப்போ நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீழ்ச்சி என்பது இருக்காது, வளர்ச்சி தான் வரும் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2ஆம் பாதம், 3, 4 பாதங்கள் உள்ளடக்கியது. அஸ்த நட்சத்திரம். சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 8ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, சனி பார்வையில் இருக்கார். இப்போ ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதால ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறது, அதுவும் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலம்னே சொல்லலாம். இனி நீங்கள் நினைத்ததெல்லாம் கைகூடுமா, உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ராசியில் கேது இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இப்போது அதே கேது அங்கே தான் இருக்கார். இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. இப்போ உங்களை பொறுத்தவரையில் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. 8ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்தது மிக மிக சிறப்பு. சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான வாரமாக அப்படின்னா கண்டிப்பாக யோகமாக இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும், சனி பார்வை பெற்றாலும் அவர் தன்னுடைய வீட்டை 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார், இப்போது சனி பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆனால் நீங்கள் எந்த ஒரு காரியமும் எடுத்து கைகூடி வரல, எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு, பிரச்சனைகள் இருந்தது. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லணும். ஆனால் இனி கவலை இல்லை. இப்போ சனியை பார்த்து கொண்டிருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய
நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடத்து அதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் 9ஆம் இடத்தில் இருப்பது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். மற்றபடி பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலும் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம். 5ஆம் இடம்னாலே சந்தோஷத்தை தரக்கூடிய இடங்க. குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் யோக பாக்கியங்களை தரப்போகிறார். விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாமு, சர்வீஸ் கமிஷன் இப்படி எழுதுவாங்க. அதில் செலெக்ஷன் ஆவாங்க. கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். அவங்களுடைய அபிலாஷைகள், எண்ணங்கள் பூர்த்தி அடையும். இல்லை ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிற பிள்ளைகள் வந்து நல்லா 10ஓட 11 இருந்த அவங்க இப்போ நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வந்தாச்சு. அப்படி ஒரு அம்சம் இருக்கிறது. இந்த சனி பகவான் எதிரிகளை ஓட விரட்டுவார். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் விலகி எல்லோரும் ஒரு கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க. சீனியர் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஜூனியராக இருக்கிறவங்களும் சரி, உங்களுக்கு இதனால் இருந்து வந்த குடைச்சல்கள்லாம் இல்லாமல் இப்போ வந்து அரவணைப்பாக இருக்கக்கூடிய காலம். அடுத்தது 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. உயர்கல்வி, உத்தியோகம், இல்லை சொந்த தொழில் இதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிப்பீர்கள். வெளிநாடு போயிட்டுன்னு சொன்னால் அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சம்பாத்தியம் என்பது இரட்டிப்பாகும். இந்த சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அசிங்கங்கள், அவமானங்கள் ஏற்படக்கூடிய இடம். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அசிங்கமும் அவமானமும், ஏதாவது பொருள் இழப்போ இல்லது ஏதாவது களவு போதல், இல்லை இப்போ பொருள் நீங்கள் விட்டு மிஸ் ஆகிறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலாம். இல்லை போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையில் உங்களை கோத்து விடலாம். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் குருவின் திருவருளால் தலை வரது தலைப்பாயிட போகும். வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்க. இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போனாலும் சரி, அது நல்லது. சந்தோஷமாக இருப்பீங்க. தந்தையால் அனுகூலங்கள், யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சோட்டு மாதிரி இருப்பீங்க. இருந்த போதிலும் உங்களுக்கு ராசியை குரு பார்ப்பது, 9ஆம் இடத்தில் குரு இருப்பது, 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பல யோகங்களை பெறப்போகிறீர்கள். சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். சாதனை புரியப் போகிறீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்கேருந்து ராசியை பார்க்குறார். இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு சென்று விட்டார் என்று வருத்தப்படாதீர்கள். உங்களை பொறுத்தவரையிலும் குரு பார்வை கோடி நன்மை. குரு உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். 2ஆம் இடத்தை இது வரைக்கும் சனி பார்த்துருந்தார். குடும்பத்தில் பிரச்சனை, பண வரவு செலவில் சிக்கல், மற்றபடி கொடுக்கல் வாங்கலில் சிக்கல், இப்படி பல விஷயங்கள் உங்கள் பேச்சு சாதுரியம் உடையவர்களுக்கு சரியாக ஃப்ளரிஷ் ஆகலை. பேச்சு அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு சரியான ஒரு
அமைப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு நிலையான சனி பார்த்தது பிரச்சனையாகவே இருந்தது. இப்போது சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பண வரவு என்பது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று இப்போ சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குதூகலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். இழந்த மதிப்பு மரியாதையை நீங்கள் மீண்டும் பெறப்போகிறீர்கள் என்று கூட சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி 8க்கு போயிட்டார். அப்போ இருந்த போதிலும் 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. எந்த இன்ஸ்டியூஷனில் படிக்க வைக்கணுமோ அங்கே அவங்க விருப்பப்படுறாங்களோ அதில் படிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சொத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி உங்கள் அதாவது சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது புண்ணிய சனி, அதாவது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் 100% கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். சிவகடாட்சம், அதாவது சிவனின் அருளை நீங்கள் பெறக்கூடிய பூரணமான அருளை பெறக்கூடிய காலகட்டமே என்று சொல்லலாம். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடியது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மொத்தத்தில் 6ஆம் இடம் என்பது இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும். இளைஞர்கள் என்ன வேலைக்கு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுவாங்க, வேலைக்கு எக்ஸாம் எழுதுவாங்க, எக்ஸாமில் செலெக்ஷன் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, நீட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் இப்படி எழுதக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அவங்களுக்கு அது சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டு, இந்த எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்றவை ப்ரொடக்ஷன் அண்டு சேல்ஸ் இது பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 6இல் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இல்லை மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். 2வது 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது நண்பர்கள் விரோதமாக மாறக்கூடிய ஒரு நிலை. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் கூட கொஞ்சம் ஆதரவாக இருக்க மாட்டார்கள். எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் உங்களுக்கு பல அற்புதங்களை 8இல் மறைந்தாலும் அற்புதங்களை செய்ய போகிறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய காலகட்டம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் மீனத்தில் இருக்கிறார். ராகுவின் பிடியில் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கலாம். ஆனால் ராகுவோடு இருக்கிறது எந்த ஒரு கிரகத்துக்கும் வலிமை இழப்பு அப்படின்னு சொல்லணும். இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா? சூப்பரான பலனை தரப்போகுதுங்க. இந்த குரு பாருங்கள்
இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து வந்த குரு இப்போ 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். இந்த விருச்சிக ராசிக்கு யோகமான ஆண்டு இந்த ஆண்டுன்னே சொல்லலாம். அந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த விருச்சிக ராசிக்கு எல்லாமே நடக்கும், எல்லாமே கூடி வரும். உங்கள் அபிலாஷைகள், நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாம் கூடி வரும். அதுலேயும் எல்லாத்தையோட பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை இருக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள். நல்லா வேலை பார்க்குறாரு அப்படின்னு இன்ஸ்டியூஷனில் மதிப்பு மரியாதை கிடைச்சி கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் இப்போ இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணலாம், அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், விரிவாக்கம் செய்யலாம், பெருசு பண்ணலாம். எது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் வந்தாச்சு. இனி உங்கள் அபிலாஷை நிறைவேறும். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொடாத விஷயங்கள் கூட சக்ஸஸ் ஆக போகிறது. திருமணம் முறிவு, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்திற்கான ஒரு அமைப்பு கைகூடி வருமா என்றால் கைகூடி வரும். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அவரால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசியை குரு பார்க்குறாரு. குருபலன் வந்தாச்சா? விருச்சிக ராசிக்கு குருபலன் வந்தாச்சு. இளைஞர்களுக்கு இனி கொண்டாட்டம் தான். திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறோம். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கும். 7ஆம் இடம் என்பது நீங்கள் வேலை பார்க்குற இடம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், ஏன் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிறது சிறப்பு. நல்ல பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை கண்டிப்பாக இருக்கும். இந்த 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ எடுக்கின்ற இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ எந்த உங்களுடைய பாதை வளர்ச்சி பாதையாக மாறும். உங்கள் முயற்சி வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படும். நீண்ட தூர பயணத்திற்கான அடித்தளம் இடுவீர்கள். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. நாங்கள் 4ஆம் இடத்துல சனி இருக்கார். எனக்கு சந்திரனுக்கு 4ல் சனி, அர்த்தாசிரம சனி, நீங்கள் என்னென்னோ சொல்லிகிட்ருக்கீங்களே, இருக்கட்டும். சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்வார். 4ல் சனி தான். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். செலவினங்கள் ஏற்படும். இது மட்டுமா, உங்கள் சுகஸ்தானமும் கிடக்கும். உங்களுக்கு பிபி சுகர் எகிறோம். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அது ஒரு மாதத்துக்கு உண்டான செலவை ஒரே வாரத்தில் காலி பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஒயருக்கு பற்றிக்கிச்சு, ஒயர் மாற்றணும், இல்லை ப்ளம்பிங் குழா உடஞ்சி போச்சு, புதுசாக குழா போடணும், இல்லை தாழ்பால் போடணும், டோரு உடஞ்சி போச்சு, இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். 5ல் ராகு. இது என்னென்னா பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பூர்வீகத்தில் உங்களுக்கு உங்கள் சொத்தை யாராவது ஆட்டையை போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது, அது வரைக்கும் இடம் இருக்குது, நீங்கள் செவத்தை போட்டுட்டீங்க, வேலையை போட்டுட்டீங்க, சண்டைக்கு நிற்பாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால்
11ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. ராசியை குரு பார்த்து இது நாள் வரைக்கும் ராசியில் சனி பார்த்துருந்தார், இப்போவும் சனி பார்க்குறார். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பீங்க. அந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமா அப்படின்னா கண்டிப்பாக பொற்காலம்தான். இனி குரு வந்தாச்சு. குரு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலில் இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெறப்போகிறீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு போயிட்டார்னு வருத்தப்பட்டுருக்கீங்க. ரைட்டு. குரு பகவான் 6ஆம் இடத்துல ஸ்தான பலம் இல்லை தான், இருந்தாலும் பார்வை பலம் மிக சிறப்பாக இருக்கிறது. பார்வை பாருங்கள், 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். சூப்பர் இல்லைங்களா? 10ஆம் இடத்தை பார்த்து தொழிலில் பெரிய லெவலில் ரீச் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருக்கார், சாதிக்க போகிறீங்க. சனி பகவான் உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்ய போகிறார். இந்த 4ஆம் இடத்தில் இருக்கிற ராகு சில நன்மைகளும் செய்வார், சில கெடுதலும் பண்ணுவார். மற்றபடி மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா, இல்லை சுமாரான பலனை தருமா? வாங்க பார்க்கலாம். அருமையான பலன்களை வாரி வழங்கப் போகிறது. எப்போ குரு 2ஆம் இடத்தை பார்த்தாரோ அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏற்கனவே 7.5 சனியில் நிறைய பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை, பிரிவினை நிறைய இருந்தது. இப்போ 2ஆம் இடத்துல சனி குரு பார்வை இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனுர் ராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். 10ஆம் இடத்தை கேது பார்த்து கொண்டிருந்தார் இது நாள் வரைக்கும், இப்போவும் கேது பார்த்துட்ருக்கார். அதனால் நம்ம கேது கேது இருக்கிறதால உங்களுக்கு பிரச்சனை. 10ல் கேது இருந்தால் இருக்கிறத சுருக்குவார், ராகு இருந்தால் இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார். அப்போ இருக்கிறத சுருக்குவார்னால் நீங்கள் அதை எதுவும் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதே கேது இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை, கோடீஸ்வர யோகம், குரு கேது காம்பினேஷன். அப்போ நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும், வளர்ச்சி அடையும். இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், தொழில் நல்ல சிறப்பாக கேட்குற இடத்துல கடனை வாங்கி நீங்கள் தொழிலில் போட்டிங்கன்னு சொன்னால் தொழிலில் ஒரு அசாதாரண ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சர்கள் வேலை பார்த்துட்டு இருந்த நீங்கள் இப்போ நல்ல ஒரு ரிலீஃபாக நல்ல அதிகாரிகளுடைய ஆதரவோடும் பணியாற்றுபவர்களுடைய ஆலோசனையின் பேரில் ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பீங்க, எந்த குறையும் இருக்காது. சலுகைகள் நிறைய கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலம். உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆக போகிறது. இன்னும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த 4 ராகு இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார்னு சொல்லும். அப்போது வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி ரெட்டிப்பாக அதாவது ஒரு 10 லட்ச ரூபாயில் வாங்க வேண்டிய விஷயத்தை 20 லட்ச ரூபாயில் கொண்டாந்து விட்டுருவார். ராகு வருவார், பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தருவார். தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தாய்க்கு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு
மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். இந்த டாக்குமெண்ட்ஸு, அதாவது இடம் வாங்குறீங்க, விற்கிறீங்க, இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணி பார்த்து வாங்குங்க. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதாவது அசையும் சொத்துக்கள், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா வண்டி ரிப்பேர் ஆகி செலவு வைக்கும். ஒரு சிலர் பழசை வச்சுட்டு புதுசு கூட வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீக சொத்து விற்கக்கூடிய காலம் இப்போ. நீங்கள் ஒரு சிலர் பூர்வீகத்தை விற்றுட்டு வந்துடணும், அங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு பூர்வீக சொத்தை காலி பண்ணிடலாம், விற்றுடலாம். நல்ல விலைக்கு போகும், தாராளமாக விற்கலாம். மற்றபடி உங்களுக்கு 6ல் குரு, ஊரில் பகை, எதிரிகள் இருப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் தான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 7ஆம் இடத்து அதிபதி புதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார், நல்லா தான் இருக்கார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சனி பார்வையை பற்றி நம்ம சொல்லி ஆக வேண்டும். 5ஆம் இடத்தை சனி பார்க்குறதால பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தை வழி சொந்தங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மற்றபடி தொழில் சிறந்து விளங்க போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த தனுசு ராசிக்கு 13, 14, 15 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டம நாளில் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டு வேலை பாருங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சூதனமாக கையாண்டு அதை பிரச்சனை இல்லாமல் பார்த்துப்பீங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். மற்றபடி இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு மறைஞ்சிருச்சின்னு வருத்தப்படாதீங்க. தொழிலில் ஒரு திருப்பு முனை, உத்தியோகத்தில் ஒரு நல்லது நடக்கும், பண வரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் இப்பொழுது தனது இன்னொரு ராசியான கும்பத்தில் ஆட்சி பீடம் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் சுபிட்சங்கள், நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருந்த போதிலும் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் ராசியில் வந்தால் 7 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது. இருந்த போதிலும் உங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை முதல் ரவுண்டு. 19 வயசுக்கு மேலே செகண்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு 4லேருந்து 5க்கு போயிட்டார். இது ஸ்தான பலம், சூப்பரான ஒரு நிலை. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் இந்த குரு பயிற்சி மாறியதுன்னு சொல்லலாம். ஸோ குரு பார்வை பாருங்கள், 9ஆம் இடம் 11ஆம் இடம் பார்க்குது, ராசியை பார்க்குது. இது ஒரு தெளிவான சிந்தனை, சூழல், எண்ணங்கள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு கேட்குற இடத்துல கடன் கிடைச்சி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அபிவிருத்தி பண்ணலாம், இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அப்படி இந்த வார கிரகங்கள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மகர ராசிக்கு இனி பொற்காலம்னு சொல்லலாம்.
எப்போ குரு 5ஆம் இடத்துல வந்துட்டாரோ 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு. 9ஆம் இடத்தை பார்ப்பதால் தந்தை வழி சொந்தங்களால் நல்லது நடக்கும். யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். வெளிநாட்டு பயண திட்டம் அனுகூலத்தை தரும். நீங்கள் உயர்கல்விக்காக போகிறீங்க, உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கொடுப்பார். இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். 9ல் கேது இருந்து குரு பார்க்குறார். கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடம் அப்படின்னும்போது 10க்குடைய சுக்கிரன் 4ல் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சின்ன திரை பெரிய திரை சினிமா மற்றும் தொலைக்காட்சியில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். சாதிக்க முடியும். கதவுகள் திறக்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பாத்தியங்கள் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரம். யோக பாக்கியங்கள் கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இப்படி பல சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ண போகிறீங்க. எலாபரேட்டாக உங்கள் பிரான்ச்சை ஓப்பன் பண்ண போகிறீங்க. இன்னொரு பிரான்ச்சு இல்லை பிரான்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் இன்புட் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட் கண்டிப்பாக இருக்குது. நல்ல சம்பாத்தியம் இருக்குதுன்னு சொல்லணும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இனி உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலேயே 15, 16, 17 சந்திராஷ்டம தினமாக வருவதால் அந்த 3 நாளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வ சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். மற்றபடி உங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. வீடு விற்கலை, மனை விற்கலை, காலி மனை விற்கலை, தோட்டத்துறவு விற்கலை அப்படின்னு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல விற்று நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதங்களை தருவார். உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பல திருப்பு முனைகள் வரக்கூடிய நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் உங்களுக்கு குடும்பத்தில் உறுப்பினர்களிடையும் சரி, கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அனுசரித்து போகணும், பார்த்து பேசணும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கும்ப ராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார். ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு. குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து இப்பொழுது 4ஆம் இடம் சென்றிருக்கிறார். ரிஷபத்தில் 2ஆம் இடத்தில் ராகு. குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு உங்களுக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த வார கிரகங்கள் அற்புதமான பலன்களை தருமா இல்லை சுமாரான பலன்களை தரப்போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நிச்சயமாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய ஒரு தன்மை கிரகங்களுக்கு இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அது 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு கொஞ்சம் ஒஸ்ட்டு ரவுண்டுன்னு சொல்லணும். படிக்கிற பிள்ளைகள் சரியாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட்டு. டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரலையும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை ஓரளவுக்கு பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரலையும் 2ஆம் இடத்துல ராகு இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ல் ராகு இருந்தால் சில பிரம்மாண்டத்தையும் கொடுப்பார், சில பிரச்சனைகளையும் கொடுப்பார். பண வரவு அதிகரிக்கும். பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். குடும்பம் விஸ்தீர்ணமாகும். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை ஏற்படும். குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும். ஒன்று திருமணமானவங்க, அதாவது அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா ஆகும். இல்லை அப்படின்னு சொன்னால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அப்போ ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா ஆகிடும். பண வரவு அதிகரிக்கும். ஆனால் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அப்போது ராகு 2ல் இருந்தால் நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் பேசுறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரியில்லாத போச்சுன்னா அந்த ஒரு வார்த்தையே உங்களுக்கு பெரிய பிரச்சனையே கொடுத்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப குடும்பத்திலேயாகட்டும், வெளிவட்டார பழக்க வழக்கங்களையாகட்டும், வேலை பார்க்குற இடத்துலாகட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பார்த்து பேசுங்க. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். அதில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் மிக மிக சூதனமாக சுதாரிப்பாக நடந்து கொள்ள வேண்டும். 3ஆம் இடம் சனி பார்வையில் இருக்குது. எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள், நல்ல ஒரு சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெற முடியும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை விட்டு கொடுத்து போனால் தான் ஓரளவுக்கு நீங்கள் ஜெயிக்க முடியும். கணவன் மனைவி மட்டுமில்லை, நண்பர்கள்கிட்டேயும் கருத்து மோதல்கள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழில் இதனால் பாதிக்கும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துக்கும் நீங்கள் போனீங்கன்னா போகிற இடத்துல எல்லோரும் மூஞ்சி மும்முன்னு வச்சுட்டு இருப்பாங்க, எதிர்ப்பாக இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கும். நீங்கள் உடனே டென்ஷன் ஆகக்கூடாது. ரெடிமேடாக புன்முறுவலை வரவழைத்து கொண்டு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, சுதாரிப்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் சமாளிக்கப்படும். இல்லைன்னா பெருசாக்கி ஊதி நீங்களே பெருசாக்கி விட்டுருவீங்க. எச்சரிக்கையாக இருந்துக்கணும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த தொழில் பண்ணுற இடத்துல வரா கடன்கள் லிஸ்ட்டு நிறைய இருக்கும். அதில் 1-2 கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பைசா கொடுப்பாங்க. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம்.
அப்படி ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி 10ஆம் இடம் குரு பார்வை 10 சனி பார்க்குறார். இது நாள் வரைக்கும் தொழிலில் டென்ஷன் இருந்தது, பரபரப்பு இருந்தது, அதிகமாக உழைச்சிங்க. ஆனால் இனி அதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப மேலாமணிக்காக வேலை பார்க்கலாம். தொழிலில் ரொம்ப நாசுக்காக டீசெண்டாக நல்ல ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். ப்ரமோஷன் கேட்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குற இடத்துல இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் கேட்குற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் நல்ல அபிவிருத்தியாகி லாபத்தை பெற்றுத்தரும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும். 18, 19 சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, நீங்கள் வணங்க வேண்டியது துர்கையை வணங்கினால் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இது நாள் வரைக்கும் குரு பகவான் 2ஆம் இடமான மேஷத்தில் இருந்தார். இப்பொழுது ரிஷபம் சென்று பலனை தந்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருந்தால் முக்கால் சுபம் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி. இந்த மீனராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கும்? சுமாரான பலனை வழங்குமா, இல்லை சூப்பரான பலனை வழங்க போகிறதா பார்க்கலாம் வாங்க. ராசியில் ராகு இருக்கிறார். அது நிறைய ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம், நிறைய மைனஸ்ன்னு சொல்லலாம். ப்ளஸ்ஸு என்னன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில். அதுவே சில நேரத்தில் மைனஸாக கூட மாறும். நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, காலையிலேருந்து வேறு ஒன்று செய்வீங்க. பிரம்மாண்ட நாயகன்னு பேர். இருக்கிறத உங்கள் எண்ணங்கள் செயல்களை பிரம்மாண்டமாக்கி விட்டுருவார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆசிலேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 7.5 சனி போயிட்டுருக்கு. 12 சனி இருக்கு இல்லையா. முதல் ரவுண்டு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் மார்க் அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியாது, எதிர்பார்த்த மார்க் இல்லை. செகண்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே பெஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லணும். ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆனால் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், போராட்டம் இருக்கும், ஸ்ட்ரகிளிங் இருக்கும். ஐயோ நம்ம ஜெயிப்போமா தோற்றுருவோமா, ஐயோ இவ்வளோ டென்ஷன் இருக்க அப்படின்னு மன சஞ்சலம் ஏற்படும். பிரச்சனைகள் இருக்கும். மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. ஆனாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது. இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறான்னு சொன்னால் வாக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கிட்ட பேசினாலும் பார்த்து பேசணும். அது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு சண்டையை கோத்து விட்டுருவாங்க. அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், அவங்களாலேயும் சண்டை வரும். எச்சரிக்கையாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். அது குறிப்பாக வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வருமானம் என்பதே இருக்காது அப்படின்னு சொல்லணும். 3ஆம் இடத்துல முக்கால் சுபம்னு சொன்னோம். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். குரு பார்வை கோடி நன்மை. குரு எங்கே பார்க்க போகிறார்? 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். இது நாள் வரைக்கும் தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் இப்பொழுது திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. திருமணம் கைகூடி வரும். அதே நேரத்தில் 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். 7ல் கேது இருந்து நல்லா கெடுத்திருந்தார் இது நாள் வரைக்கும். இப்போவும் 7ல் கேது இருக்கார். பட் குரு பார்வை கோடி நன்மை. குரு பார்க்குறதால பிரச்சனை இல்லை. அதாவது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு இருந்திருந்தால் இப்போ அதெல்லாம் அகன்று சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ விட்டு கொடுத்து
சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். நண்பர்கள், ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள். உறவினர்களும், உதாசீனப்படுத்திய உறவினர்கள் உங்களிடம் வந்து அகமகிழ்வார்கள் அப்படின்னு சொல்லணும். எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்து வந்தது. இப்பொழுது அந்த எதிர்ப்புகள் மாறி ஓரளவுக்கு அனுசரணையாக, ஆதரவாக இருக்கக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது. கூட்டு தொழில் சரிவர போகலை. ஆனால் இனி கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் சிறப்பாக இருக்கும். அந்த சூரியனும் பாருங்கள் குருவோடு சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது தந்தையால் உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடக்க போகுது. தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பிறக்கப் போகிறது. வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். பாக்கியமான ஒரு வாரம். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது தொழில் உத்தியோகத்தில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்புட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரும். மூத்த சகோதரத்தால் இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ மூத்த சகோதரம் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள். மற்றபடி 12இல் சனி பகவான் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய காலம். இந்த மீனராசி அன்பர்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உடனே எடுத்து உடனே முடிக்கணும்னு நினைங்க. நாளைக்கு பார்க்கலான்னு, இதை விட பெருசாக பார்க்கணும், இதை விட பெருசாக செய்யணும்னு இது யோசனை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் காலதாமதம் தான் ஆகும். மற்றபடி நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.